ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நெய் மீன் கருவாடு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் கழிஞ்சிருச்சு, கடுகு போட்டிக்கலாம். கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு போட்டிக்கலாம். கொஞ்சம் சோம்பு போட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம 2 வரமிளகாய் போட்டிக்கலாம். கிள்ளி போட்டுக்கலாம் அப்படியே. அடுத்து 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் பச்சையா. அப்படியே கொஞ்சம் வதக்கிடலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தாலும் வெங்காயம் பாருங்க, சின்ன சின்னதாக அழகாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 4 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். நல்ல மெரு ப்ரௌன் கலர் வர மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கருவாடு செய்கிறோம், அதுலேயே உப்பு இருக்கும். நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம் வெங்காயத்துக்கு மட்டும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கும். வெங்காயம் சாப்பாடோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுல நல்லா சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் 2, வரமிளகாய் 2 போட்டிருக்கோம். அதனால மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ரொம்ப காரமாக இருந்தால் வெயிலுக்கு ரொம்ப சாப்பிட்டோம்னா நமக்கே சேராது. அதனால கம்மியாக எல்லாம் சேர்த்துக்கலாம். காரம் மட்டும் கம்மியாக சேர்த்துக்கலாம். வெயில் காலத்தில் ஏற்கனவே சூடாக இருக்குது, ரொம்ப அதிக வெயிலாக இருக்குது. அதனால நம்ம காரம் மட்டும் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா வரமிளகாலாம் சேர்த்துருக்கோம். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வெயில் காலத்துக்கு ஜூஸு, கம்மங்கூழ் இதெல்லாம் தண்ணி பழம் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. வெயிலுக்கு சூடு இல்லாமல் நல்லா இருக்கும், உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். சூடு பிடிச்சா உடம்பு கொஞ்சம் வயிறெல்லாம் வலிக்கும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கூலிங்காக எல்லாம் சேர்த்துக்கோங்க. கம்மங்கூழ்லாம் சேர்த்துக்கோங்க. நாங்களாம் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா கூலிங்காக எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அடுத்து நம்ம கருவாடை இதோடு சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு வதக்கிட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வேக வச்சு கருவாடு ஏற்கனவே சுடு தண்ணியில் வேக வச்சு கழுவி வச்சுருக்கோம். இப்போ ஒரு வாட்டி ஃபுல்லும் தண்ணியில் சேர்த்துட்டு கொஞ்சம் கிரேவியாக நல்லா ஜூஸியாக வரும். அதனால நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கருவாடு நல்லா கொஞ்சம் இதாகட்டும். என் பொண்ணுக்கும் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும், என் மாப்பிள்ளைக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால சரின்னு இன்னைக்கு செய்யலாம். எல்லாம் லீவ் போட்டுருக்காங்க, வீட்டில் இருக்காங்க. அதனால சரி நான் செஞ்சு தரலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. வெங்காயம் அதிகமாக போட்டால் நல்லா ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கருவாடு கம்மியாக தான் போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் கருவாடு தான் போட்டிருக்கேன். ஏன்னா அடுத்த டைம் நான் உங்களுக்கு கம்மங்கூழ் கருவாடும் செஞ்சு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். எப்படி இருக்குன்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸு சாப்பிட்டு என்ன சொல்லுங்கள் எல்லாருமே. வெங்காயம் நல்லா குழஞ்சி வந்துச்சுன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும். அடுப்பு கொஞ்சம் சிம்பிள் வச்சுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். அப்படியே மூடி வச்சிடலாம். வெங்காயம் இதில் தான் வெட்டணும். இது புதுசாக எங்கள் மாப்பிள்ளை வாங்கிட்டு வந்தார், என் மருமகன் வாங்கிட்டு வந்தார். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை வச்சு இதை மூடியை போட்டுக்கணும். இப்படி மூடியை போட்டு இது இப்படி வச்சுட்டு வெங்காயம் உள்ளே இது பண்ணிவிட்டு வச்சு இப்படி அமுக்கணும்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட்குதா? இந்த மாதிரி பண்ணோம்னா வெங்காயம் நமக்கு நல்ல துருவுன மாதிரி எவ்வளோ இதாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா.
எவ்வளோங்கிறது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். வெங்காயம் வெட்டுறது கஷ்டமாக இருக்கும், 2 கணிச்சினாலே கை வலிக்கும்போம். இதில் வெட்டினோம்னா எவ்வளோ வெங்காயம் வேணாலும் வெட்டலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ நாங்கள் வாங்கியிருக்கோம், உங்களுக்கு எவ்வளோ என்னங்கிறது சொல்கிறோம் அடுத்த வீடியோவில். கமெண்டில் என்னன்னு சொல்லுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கருவாடு பார்க்கலாம். நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்க, எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்து எவ்வளோ ஜூஸியாக எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது, சாப்பிட எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்க வீட்டில் கருவாடு பிடிச்சிச்சுன்னா இதை செஞ்சு கொடுங்க. உங்கள் ஹஸ்பண்டு பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் போட்டதே தெரியல பாருங்கள், எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா எவ்வளோ இதாக இருக்குன்னு, ஜூஸியாக அழகாக இருக்கா பார்த்தீங்களா? பார்க்க அழகாக இருக்கா? சாப்பிட எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தது நம்ம முட்டை செய்யலாம். இப்போ கருவாடு கொஞ்சம் செஞ்சுருக்கோம், முட்டை கொஞ்சம் செஞ்சு முட்டை பொரியல் கொஞ்சம் செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முட்டை நம்ம பொரியல் செய்யலாம் எப்படின்ட்டு. நான் நல்லா சமைக்கலாம் மாட்டேன், எனக்கு சுமாராக தான் சமையல் தெரியும். நான் செய்யறது ஏதோ தப்பு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாற்றிக்கிறேன். எனக்கு அவ்வளோவா சமையல் தெரியாது. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், வரமிளகா 2 வரமிளகா 1 போட்டுக்கலாம். எனக்கு சமையல் அவ்வளோவா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை தான் செய்கிறேன். எது இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க, நான் கற்றுக்கிறேன். சரிங்களா? அதனால் இப்போ பாருங்கள், முட்டை பொரியல் செய்யலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, கடலைப்பருப்பு பொரிஞ்சிருச்சு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையை போட்டு நான் வச்சுருக்க முட்டை வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, தேங்காய் துருவல் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? காய் எல்லாமே அதில் கட் பண்ணலாம். கேரட்டு, பீட்ரூட்டு, எல்லா காயும், வெண்டைக்காய் எல்லாமே கட் பண்ணலாம். நம்ம டப்பா வீட்டுலேயே கட் பண்ணிவிட்டு பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா இதாகிட்டு இருக்கு. நல்லா வதங்கினோனையும் உப்பு போட்டோம் நம்ம. வெங்காயம் நல்லா பொன்னரமாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை உடச்சி அடுப்பு சிம்மில் வச்சுட்டு முட்டையை உடச்சி ஊற்றணும். அப்போ தான் அடுப்பில் அடிக்காமல் இருக்கும், கடாயில் பிடிக்காது. சரிங்களா? நம்ம பாருங்கள், 5 முட்டை சேர்க்குறோம். இப்போ சேர்த்து இதில் ஊற்றல, அடுப்பு சிம்மில் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிருக்கோம். பாருங்கள், 5 நிமிஷம் அடியில் இருக்கிறது வெந்துடும். அப்படியே வெந்தோடனே அப்படியே கிளறினோம்னா நமக்கு நல்லா பந்து பந்தாட்டம் நல்லா அழகாக வரும். சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை கொஞ்சம் வேகமாக வச்சுக்கலாம். சிம்மில் இருந்து எடுத்துட்டு நம்ம அப்படியே திருப்பி முட்டையை அப்படியே திருப்பி இது பண்ணுவோம். இது முட்டையில் நிறையா ஸ்நாக்ஸ் செய்யலாங்க. நான் ஒரு நாள் உங்களுக்கு முட்டை சில்லி போட்டு காட்டிருப்பாருங்க, சூப்பராக இருக்கும். அது ஒரு நாள் செஞ்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன், நீங்கள் பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, நல்ல டேஸ்ட்டாக பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோ எனக்கு போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தான் இப்போலாம் பொறுக்க தெரிஞ்சதை அதனால் லைக் பண்ணுங்கள். மேலும் கொஞ்சம் போடணும், அது இப்போ என் வீட்டில் தீர்ந்துடுச்சு. நாங்கள் 2வது மாடியில் இருக்கோம், அதனால் போய் வாங்கிட்டு வரணும். அதனால் பரவாயில்லைன்ட்டாங்க பசங்க, சரின்னு அதோடு விட்டுட்டேன். பாருங்கள் எப்படி மொட்டாக இருக்குது பார்த்தீங்களா? எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா? அப்படியே செஞ்சு அப்படியே சாப்பிடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துட்டு எனக்கு சேனலுக்கு பார்த்துட்டு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண எனக்கு மோட்டிவேஷன் ஒன்று நானுமே கற்று ஒன்று கற்றுக்கிட்டு போடுவேன். சரிங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.